நம்மள சத்குரு சாயப்பாவுடைய அருளாலே இன்றைக்கி சதானந்தருடைய மடத்தில் நாம் தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி சாயப்பா கல் மேலே உட்காந்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு எல்லாருக்கும் காட்சி கொடுத்தாரோ அதே மாதிரி நல்லா இருக்கும். சதானந்தர் உட்கார்ந்து தவம் பண்ண, காட்சி கொடுத்த, வரலாட்சி செய்த இந்த கல் இங்கே இருக்குது. இந்த கல் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்க கல், இந்த கல்லுக்கு எவ்வளோ ஒரு பெருமை பாருங்கள். அந்த மாதிரி நமக்கும் அந்த கல்லை தொடும்போது, தரிசனம் பண்ணும்போது, சதானந்தரையே தரிசனம் பண்ண அந்த பெருமை, அந்த கொடுப்பனை நமக்கும் இருக்கும். எல்லோரும் அந்த கல்லை தரிசனம் பண்ணுங்க. எப்படி ஷீரடியில் சாய்பாபா உட்கார்ந்த கல்லுக்கு எப்படி மகத்துவமோ அதே மாதிரி சதானந்தர் உட்கார்ந்திருந்த அந்த கல்லுக்கும் மகத்துவம் இருக்கிறது நமக்கு தெரிகிறது. வாழ்க வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அப்படியே இங்கே என்ன போய் கிடைக்கும் அது கொஞ்சம் சொல்லு நீ எங்க இருக்க? சரியா? நீ எங்க இருக்க? பொருள் கேளுங்க. வர வெயில் சாயிரம். போது உணர்றதில்லை, இல்லாத போது, அதாவது தன்னுடைய அந்த ஆவி பிரிஞ்ச பிறகு ஆத்மாவாக மாறின பிறகு அந்த ஆத்மா தேடும், உடலை தேடும், தனக்கான ஒரு குடும்பத்தை, தனக்கான ஒரு கட்டமைப்பை, ஒரு நாடு, ஒரு நகரத்தை தேடி போய் நல்லவருடைய வயிற்றில் கருவாகி உருவாகி அவர் தங்கணும், பிறக்கணும் அப்படின்னு அந்த ஆத்மா தேடும். பாபம் செய்த இன்னும் கர்மாவில் இன்னும் பாக்கி இருக்கிற கர்மாவில் பாக்கி இருந்தால் அதை தேடி இன்னொரு கருவாக மாறி வரும். கர்மா முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு பிறப்பே இல்லை இல்லையா? ஸோ அந்த மாதிரி கர்மா முடிஞ்சவங்களுக்கு தான் இந்த மாதிரி அதிர்ஷ்டம் கிடைக்கும். இதோ சுவாமி சிவானந்த பரமஹம்சருடைய சீடராகிய பிரம்மஸ்ரீ டாக்டர் கே கோபால்சாமி அவருடைய ஜீவ ஐக்கிய நாள் 14/10/2008 செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி வரையும் அப்படின்னு போட்டிருக்குதுங்க. அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சது. இவருடைய அந்த ஆத்மா சாந்தி அடைஞ்சி இவருக்கு பிறப்பே இல்லாத இறப்பே இல்லாத ஒரு நிலை கிடைச்சிருக்குது. இந்த நிலை வரணும் அப்படின்னு தான் எல்லாருமே பாடுபடுறாங்க. வாழ்க்கையில் ஒரு நாளும் செய்யக்கூடிய செயல், அந்த கர்மா நம்மளை தொடரும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்மை. அதனால்
செய்யக்கூடிய ஒரு செயலும் நல்ல செயலாக நம்ம செய்யணும். இங்கேருந்து தான் பிறக்கணும். மனிதன் தலைகீழாக நடப்பட்ட மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் எல்லாமே வேர் இருக்குது மனிதனுக்கு. இங்கே நம்ம என்ன ஊத்துறோமோ, என்னத்தை நம்ம நினைக்கிறோமோ அதுதான் பேச முடியும். இந்த பேச்சு தான் செயலாக மாறும். இந்த சுச்சுவேஷன், இந்த சூழ்நிலையாக மாறும். இந்த சுச்சுவேஷன், இந்த சூழ்நிலை தான் இந்த நேரம் தான் இந்த நாள் தான் மாதம் தான் வருடம் தான் வாழ்க்கை. ஆக பாருங்கள், இங்கேருந்து தான் எல்லாம் பிறகுது. ஸோ இதை மாற்றுறதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கிறோம். இதை மாற்ற தான் இங்கே வந்திருக்கிறோம். வாங்க, அடுத்தடுத்து நிறைய இங்கே அதிஷ்டானங்கள் இருக்குது. அதிர்ஷ்டம் செஞ்சவங்க தான் இங்கே வருவாங்க. நாம் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கோம். நமக்கு ஒரு அற்புதமான நெல்லிக்கனி கிடைச்சது. அந்த நெல்லிக்கனி உங்களுக்கெல்லாம் தெரியும். அதனுடைய அற்புதம், அதனுடைய மகிமை உங்களுக்கு தான் தெரியும். இந்த நெல்லிக்கனியை பிரசாதமாக நமக்கு அதை சாப்பிட்டோமா நமக்கு ஆயுள் மட்டுமல்ல, அறிவும் வளரும், ஆன்மீகமும் நமக்கு செழித்தோங்கும். ஆன்மீகம் எதுக்கு? ஆன்மீகம் வாழ்க்கையில் எதுக்கு அப்படின்னா பாருங்கள், ஆன்மீகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. இந்த செடி பாருங்கள், இந்த செடி எப்படி வளருது, இதில் பூ இருக்குது. ஒரு செடிக்கு தெரியுது இந்த உலகத்தில் நான் விதையாக இருந்து மரமாக, விருட்சமாக, கொடியாக நான் வந்திருக்கேன். இந்த உலகத்துக்கு நான் ஏதாவது ஒன்று தரணும் அப்படின்றது இந்த செடிக்கு தெரியுது. ஒரு பூவாக தரணும், ஒரு நறுமணமாவது வீசணும் அப்படின்னு இந்த செடிக்கு தெரியுது. ஆனால் மனிதனுக்கு தெரியணும் இல்லையா? நான் பிறந்தேன், நான் இருந்தேன், வாழ்ந்தேன், மற்றவர்களை மகிழ்வித்தேன், நானும் மகிழ்ந்தேன், மற்றவர்களை மகிழ்வித்தேன் என்கின்ற ஒரு நல்ல ஒரு பிரஜையாக, ஒரு ஆத்மாவாக, ஒரு மனிதனாக, ஒரு குடும்பஸ்தனாக அவன் இருக்க வேண்டும் அல்லவா? அதற்குத்தான் ஆன்மீகம். அதற்குத்தான் ஆன்மீகமே இங்கே தேவைப்படுகிறது உலகத்தில். இதோ இன்னொரு அதிஷ்டானம். இங்கே அமர்ந்து தியானம் செய்தோமானால் தியானம் கைகூடும். கண்டிப்பாக கைகூடும். இங்கே ஸ்ரீமத் சதானந்த சுவாமிகள் அமர்ந்து தியானம் செய்த இந்த அற்புதமான பகுதி, அந்த இடம். இந்த இடத்துல நாம் இங்கே வருவது, இங்கே இதையெல்லாம் தரிசனம் செய்வது, இங்கே அமர்வது என்பது சாதாரணமான கொடுப்பினை அல்ல. கண்டிப்பாக நீங்களும் வாருங்கள். சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது சென்னையில தாம்பரத்தை எடுத்த பெருங்குளத்தூர்ல அருகாமையிலே, அந்த பெருங்குளத்தூர் பேருந்து நிலையத்துக்கு அருகாமையிலே கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு அருகாமையில் தான் இந்த அமைப்பு, இப்படியான ஒரு அற்புதமான மடம் இருக்கிறது. மடமைகள் எல்லாம் வேறு இருக்க, மடமைகளை வேறு இருக்க மடத்திற்கு வர வேண்டும். அமைதி இல்லாத ஒரு மனம் இருந்தால் அமைதி பெறுவதற்காக இங்கு வர வேண்டும். எனக்கு ஆன்மீகமே இல்லை, நான் செய்ததெல்லாம் பாவம், நான் செய்ததெல்லாம் துரோகம். அடிக்கடி அடியேன் சொல்வேன், கெட்டவர்கள் எல்லாம் கோவிலுக்கு வர வேண்டும். ஏன்? நல்லவர்கள் தான் ஏற்கனவே, நல்லவருடைய மனமே கோவிலாக இருக்கிறது. நல்லவருடைய மனமே கோவிலாக இருக்கிற பொழுது அவர்கள் இருக்கின்ற இடமே கோவில் தான். கெட்டவர்கள் கோவிலுக்கு வந்தால் அவர்களை ஒரு யூட்டன் அடிக்க வைத்து, ஒரு பாதையை திரும்ப வைத்து அவர்களை நல்லவர்களாக மாற்றும் இந்த பிரபஞ்ச சக்தி, குருமார்கள் மாற்றுவார்கள். அப்படித்தான் நாம் வந்திருக்கிறோம். நாம் செய்ததெல்லாம் நல்லது, நாம் செய்ததெல்லாம் சரி, நான் செய்ததெல்லாம் புண்ணியம் என்று யாராலும் அறுதியிட்டு உறுதியாக கூற முடியாது, அடியேன் உட்பட. ஆக பாருங்கள், இனிமேலாவது, இனிவரும் காலங்களிலாவது வாழ்வு ஒரு பொருட்டல்ல. இளமையிலேயே இந்த எண்ணம் இளமையிலேயே இந்த மாதிரியான ஒரு எண்ணம் தன்னுடைய பாதையை மாற்றிக்கொண்டு செப்பனிட்டு தன்னுடைய எண்ணத்தை செப்பனிட்டு தன்னுடைய செயல்களை சரி செய்து அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக சமுதாயத்திற்கு திகழ்ந்தானால் அது மிக சிறந்த ஒன்று. ஆனால் அது நடந்தால், அப்படி நடக்கிறதா என்று சொன்னால் மிகப்பெரிய கேள்வி. நம்முடைய
சகோதர சகோதரிகள் எல்லாம் அடுத்தவர்களை எடை போட்டு தான் பழக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி இப்படி கை காட்டி நீ 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 என்றுதான் கை காட்டி பழக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்தவர்களை கை காட்டுகின்ற பொழுது 3 விரல்கள் நம்மை காட்டுகிறது. அடுத்தவர்களை எடை போடுவது நமக்கு வேலை இல்லை. அடுத்தவர்களை எடை போட்டே நாம் நம்மை எடை போட மறந்து போனோம். அடுத்தவர்களை நல்லவர்களா கெட்டவர்களா என்று எடை போடுவது நமக்கு வேலை இல்லை, தேவையில்லை, அது அவசியம் இல்லை. நம்மை நாமே பரிசோதித்துக் கொண்டு நம்மை நாம் எடை போட வேண்டும். நமக்குள்ளாக நம்மை தேட வேண்டும். அதுதான் ஆன்மீகம். அதற்குத்தான் இந்த மாதிரி மடங்களுக்கு வர வேண்டும். அதற்குத்தான் தியானம் தேவை. அப்படி தியானம் செய்தோமாக நம்மை நாம் அறியலாம். நம்மை யாரென்று உணர்ந்த பிறகு நமக்கு எதுவுமே தேவை. வாழும் மக்களும் வச்சு வீடும் படைத்தவர்களுக்கு வீடு உண்டு உறங்குவதை கட்டத்தை இல்லாது ஒரு பயன் அடைந்திலேனே கடனென்ற மிடிகரையில் பந்த பாசங்கள் எனும் தாவரம் பெண்ணெறிந்து தாய் என்று செய்யென்று நீ என்று நான் என்று தனியேனை இப்பண்ணமா இடைநின்று கடைநின்று ஏனென்று கேளாமல் இருப்பதும் நரகானோ ஈசனே சிவகாமி நேசனே என்கின்ற தில்லைவாழ் நடனாஜனே என்று சொன்னது மாதிரி உண்டோண்டு உறங்குவதை கண்டது என்றால் ஒரு பயணம் அடைந்து எல்லோரும் பிறக்கிறார். ஈசலின் இறால் பண்ணையில இறாலை வளர்ப்பது போல இறால் குஞ்சுகளை போல லட்ச கணக்கிலே கோடிக்கணக்கிலே பிறக்கிறோம் இந்த உலகத்திலே. அதிலே டைகர் பிரான் என்று ஒன்று இருக்கும், நீளமாகும். அதற்கு மதிப்பு அதிகம். என்னென்னு சொன்னால் அதிகமான குஞ்சுகளை ஈனும். அதற்கு மதிப்பு அதிகம், விலை அதிகம். அதுபோல மனிதர்களிலே நாமும் உயர்ந்த மனிதர்களாக நல்ல மனிதர்களாக மாற நம்மை நாம் உயர்த்த பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, எண்ணத்திலும் சரி, செயலிலும் சரி, ஆன்மீகத்திலும் சரி, நம்மை நாம் உயர்த்துக் கொள்ள இந்த மாதிரி படங்களுக்கு வரும். நமக்கு கொஞ்சமாவது நம்மை எடை போட, நம்முடைய எண்ணத்தை எடை போட, நம்முடைய வாழ்க்கையை எடை போட, எதிர்காலத்தை எடை போட, நாம் எங்கே இருக்கிறோம், நாம் என்ன எங்கிருந்து வந்தோம், நாம் என்ன செய்து கொண்டிருக்கோம், எங்கே செல்ல வேண்டும் என்று அப்பொழுதுதான் நம்மை நாமே எடைபட முடியும். மனிதன் பிறப்பதற்கு முன் என்ன செய்தான், இறந்த பிறகு என்ன செய்வான்? இந்த கேள்விக்கு எந்த விஞ்ஞானியாலும் விடை தர முடியவில்லை. ஆனால் ஞானிகளால் முடிகிறது, மோனிகளால் முடிகிறது, தவசீலர்களால் முடிகிறது. இதோ நீங்களும் நானும் அதை உடனடியாக கண்டுபிடிக்க முடிகிறது. அதற்காகத்தான் இதை முயற்சி செய்வோம். அந்த முயற்சி பலனளிக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் அருகாமையில் இருக்கிற, நீங்கள் வாழ்கின்ற பகுதியில் அருகாமையில் இருக்கிற அதிஷ்டானங்களுக்கு செல்லுங்கள், ஆலயங்களுக்கு செல்லுங்கள், ஆன்மீகத்திலே ஈடுபடுங்கள். ஆன்மீகம் என்பது கண்டிப்பாக ஒரு மனிதனை நேர்வழியிலே மிருகத்தை ஒப்பிடாமல், மிருகம் போல் நடந்து கொள்ளாமல், ஒரு மனிதனை மிருகமாக இருந்த மனிதனை மனிதனாக மாற்றி மனித நிலையத்தின் பிறகு அவனை இன்னும் மேலே ஒரு மகானாக, ஒரு தவம் செய்து ஒரு ஞானியாக மாற்றுவதற்குத்தான் ஆன்மீகம் தேவைப்படுகிறது. ஆகவே அனைவரும் நல்லவர்களாக முடியும். நீங்களும் ஏதாவது தவறு செய்திருக்கலாம், என்னை போல அது முடிவுக்கு வரும். வாருங்கள், இணைந்தே இருப்போம். இணையற்ற நல்ல எதிர்காலத்தை பெறுவோம். வாழ்க வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். உங்கள் சாய்ராம் ஜி. இதோ பண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை ஒவ்வொருத்திலிருந்து என்று சொல்வேன். ஆனால் இப்பொழுது சதானந்தபுர மடத்தில் இருந்து ஜெய் சாய்ராம், ஜெய் சதானந்த சுவாமி, ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம். அடியா நீங்கள் வந்தேன்னு சொன்னால், இங்கே சதானந்த மடத்துக்கு வந்தோம்னா, இந்த ஏரியா பேரே சதானந்தபுரம் தான். இந்த காம்பவுண்ட் வந்து இங்கே இருக்கிற ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனுடைய ஒரு எல்லை. இந்த மதிர் சுவர், இந்த மதிர் சுவருக்கு பக்கத்தில் தான் இங்கே மடம் இருக்குது. இங்கே வந்தனாலே நான் தவம் பண்ணுறது, யோகம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, தரிசனம் பண்ணுறது, அந்த அதிஷ்டானங்களை தரிசனம் பண்ணுறது, இதையும் தாண்டி
இங்கே இன்னொரு வேலை செய்வேன். என்ன வேலை அப்படின்னா, இங்கே நிறைய மூலிகைகள் இருக்குது, எக்கச்சக்கமாக மூலிகைகள் இருக்குது. இந்த மூலிகையை பேர் தெரியுதோ இல்லையோ அதை தரிசனம் பண்ணணும். மூலிகையை தரிசனம் பண்ணுறதே மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை. இதில் ஒரு மூலிகை இருக்குது, இங்கே பாருங்கள், எக்கச்சக்கமான மூலிகைகள் இருக்குது, மலர்கள் இருக்குது, மூலிகைகள் இருக்குது. இந்த மூலிகைகளில் நம்ம பார்க்கும்பொழுது எனக்கு முக்கியமாக ஒரு தோன்றுறது தொட்டாசினிங்கி அப்படின்ற ஒரு மூலிகை. நான் அதுக்காகவே இங்கே வரேன். இன்னும் நிறைய மூலிகைகளை பேர் சொல்லிகிட்டே இருக்கலாம், இருந்தாலும் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறது தொட்டாசினிங்கை பற்றி சொல்கிறேன். முடக்கத்தான் கீரை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாயார் வந்து நிறைய அந்த கீரையை பயன்படுத்துவாங்க. இந்த தொட்டாசினிங்கி மரம், தொட்டாசினிங்கி அந்த செடி இருக்கு இல்லையா, அந்த செடியை நம்ம தொடணும். தொட்டாலே நமக்கு ஒரு நல்ல அதிர்வலை நமக்கு வரும் அப்படிங்கிறது ஐதீகம். இது வந்து நிறைய ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இது பாருங்கள், இது வந்து இந்த கொடி வந்து இது முடக்கத்தான் பேர். முடக்கத்தான், முடக்கு அறுத்தான். நமக்கு முடக்குவாதம் இருந்தால் அதுலேருந்து மீண்டு நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும், நல்லா நடக்க முடியும். முடக்கத்தான் பேர் இருக்குது. இதாக இருக்கு பாருங்கள் இந்த கீரை. இது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இது வந்து தோசையில் எங்கள் அம்மா வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அது காரக்குழம்பு மாதிரி, வத்த குழம்பு மாதிரி வைப்பாங்க. அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், நிறைய முடக்கத்தான் இருக்குது. இங்கே இருக்கு பாருங்கள், நிறைய முடக்கத்தான் இருக்குது. அதுக்கு பிறகு நான் இங்கே தொடர்றது வந்து இந்த இன்னொரு மூலிகை வந்து இந்த பாருங்கள், நிறைய முடக்கத்தான் இருக்குது. தொட்டாசினிங்கி கண்டிப்பாக இங்கே இருக்கும். நான் நிறைய இங்கே வரும்போதெல்லாம் தொட்டுட்டு தான் போவேன். தொட்ட உடனே சுருங்கிடும், சினுங்கிறோம். ஆனால் அது வந்து மாந்திரிகர்கள், மந்திரம் செய்கிறவங்கெல்லாம் வந்து அதை ரொம்ப நல்லா பயன்படுத்துகிறாங்க. இங்கே கண்டிப்பாக இருக்கும். நான் நிறைய பார்த்துருக்குறேன், நிறைய தொட்டிருக்கிறேன். இதுதான் தொட்டாசினிங்கி. இங்கே நிறைய இருக்குது. இந்த பாருங்கள், தொட்ட உடனே சுருங்கிடும். இது பாருங்கள், சுருங்குதா? இது பாருங்கள், இது வந்து தொடணும். இது தொடர்றது மட்டும் இல்லை, இதை சாப்பிடணும். இது பெரிய மூலிகை. இது மந்திர சக்தி இதுக்கு ரொம்ப அதிகம். கொஞ்சம் சின்னதாக முள் இருக்கும். இதை வந்து தொட்ட உடனே சுருங்கி போச்சு பாருங்கள், தொட்ட உடனே சுருங்கிச்சு. இதை சாப்பிடணும். சாப்பிட்டா குழக்குழன்னு கொஞ்சம் குழப்பாக இருக்கும், கசப்பு இருக்காது, இனிப்பு இருக்காது, சாதாரணமாக ஒரு இதுமாக இருக்கும். சாப்பிட்றது ரொம்ப நல்லது.